சென்னை வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் 18 சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முதல்ல அந்த காப்பகம் தனியார் காப்பகமா அல்லது அரசு காப்பகமா? இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? இதுவரைக்கும் இந்த விவகாரத்துல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? பெற்றோர்களில் ஒருவரை இழந்த குழந்தைகள், பெற்றோரை முழுவதுமாக இழந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய காப்பகம் சென்னை வண்டலூர் அடுத்த ஊனமாஞ்சேரியில் நடைபெற்று வருகிறது. அதில் பாத்தீங்கன்னா ஒரே 18க்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லையை குறிப்பாக அந்த காப்பகத்துடைய உரிமையாளரை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காப்பக உரிமையாளர், அவருடைய மகள் மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் மூவரை தற்போது தாம்பரம் காவல் ஆணையத்திற்குட்பட்ட கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. பெண் காவலர்கள் விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது இந்த காப்பகத்தில் 40க்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்க வைத்து படிக்க வருகிறார்கள். அவர்களுக்கு விடுதியுடைய உரிமையாளரே தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அது அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் நல அலுவலரிடம் புகார் கொடுக்கவே குழந்தைகள் நல அலுவலர்கள் குறிப்பாக வண்டலூரில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் காப்பக உரிமையாளர் அருள்தாஸ் மற்றும் கார் ஓட்டுநர் பழனி உள்ளிட்டோர் மூவரை அரஸ்ட் செய்து தற்போது இங்க விசாரணை செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள், குறிப்பாக இந்த மகளிர் இன்ஸ்பெக்டர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வரும்பொழுது நமக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா டிஎஸ்பி உள்ளிட்ட உயர் காவல் அலுவலர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தற்போது விசாரணை நடைபெற்றுவதும் விசாரணையுடைய தொடக்கத்தில் எதுவும் சொல்ல முடியாதனும் விசாரணை ஒரு கிளாரிட்டி கிடைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு கூடுதல் தகவல்களை தருவதாகவும் டிஎஸ்பி நமக்கு தெரிவித்திருக்கார். இன்ஸ்பெக்டர் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு விசாரணையை தொடங்க இருக்கிறார். ஆனந்தி, ரமேஷ், நீங்க நிகழ்விடத்துல இருக்கிறீங்க. அந்த காப்பகம் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கு? உரிய உரிமத்துடன் தான் அந்த காப்பகம் இயங்கிட்டு இருக்கா? மேலும் பெண் பிள்ளைகள் அங்க தங்க வைக்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சில விஷயங்கள் செய்திருக்க வேண்டிய விதி இருக்கும். அதெல்லாமே அங்க கரெக்டா தான் பின்பற்றி இருக்கிறாங்களா? இது குறித்து நம்ம சமூக நலத்துறை அதிகாரியிடம் நம்ம கேட்டிருக்கோம். அவர்களும் தற்போது அந்த உண்மையான அந்த லைசன்ஸுக்கான உரிமம் எல்லாம் கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா, அவர்கள் முறைப்படி இருக்கிறார்களா என்பது குறித்து தமிழக அரசின் மகளிர் உரிமைத்துறை இடம் கேட்டிருக்கிறோம். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அதிகாரிகளிடம், நம் மாவட்ட அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு தகவல் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்ற பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளுக்கு என்று தமிழக அரசு பல்வேறு விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. இந்த காப்பகம் முறைப்படி செயல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதற்கென்று சமூக நல ஆர்வலர்கள், குறிப்பாக சமூக நலத்துறையைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்வார்கள். இது பாத்தீங்கன்னா ஹோம் என்று சொல்வார்கள். அதாவது பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு குறிப்பாக படிக்க வைப்பதற்காக எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் அதே போல பள்ளியில படிக்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக தனியார் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக இது போன்று ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போது அவர்கள் உரிய அனுமதியை பெற்று, ஆனால் இது போன்ற அவர்கள் செய்யும் பொழுது குறிப்பாக உண்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவில் அவர்கள் உண்மையிலேயே குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை, குறிப்பாக அந்த இது போன்ற தவறு செய்தால் அந்த காப்பகத்தையே மூடும் அளவிற்கு கூட சமூக நலத்துறையுடைய சரத்துகள் சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த நேரங்களில் நம்ம தெரிவிக்க இருக்கின்றோம். ஆனந்தி.